இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்பவும் இஷ்டப்பட்டு வணங்குற அந்த காஞ்சி காமாட்சியுடைய கதையை பார்க்க போறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. மீண்டும் எல்லாரையும் கதையும் காணும் நிகழ்ச்சியில பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். முன்னொரு காலத்துல சிவபெருமான் உமா மகேஸ்வரி தாயாருக்கு ஆகம விதிகளை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம். அதெல்லாம் கேட்ட தேவிக்கு தானும் அந்த ஆகம விதிப்படி சிவபூஜை செய்யணும்னு ஆசை வந்துடுறது. உடனே சிவபெருமான் கிட்டக்க அதுக்கான முறையான பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க எங்கே பண்ணலாம், பூலோகத்தில் எங்கே அந்த பூஜையை பண்ணலாம்னு யோசிக்கும் போது கச்சின்ற ஊர் ஞாபகம் வர அங்கே இருந்த ஒரு மாமரத்துக்கு அடியில் தேவி அந்த மண்ணுனால ஒரு லிங்கத்தை பிடிச்சு வச்சு அந்த லிங்கத்துக்கு முறைப்படி ஆகம விதிப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தாலாம். நம்ம சிவபெருமான் தன் பக்தர்கள் எல்லாரையுமே சோதித்து பார்த்து அதில் அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சு ஜெயிக்கிறாங்களாம்னு பார்க்கறதுல ரொம்பவும் வல்லவராச்சே. அந்த மாதிரி உமாதேவியையும் பரீட்சை பண்ண யோசிச்சார். அப்போ உமாதேவி கண்மூடி சிவத்தியானத்துல இருந்த பொழுது திடீர்னு அவங்க காதுல பேரிரைச்சல் கேட்டுதான். என்னன்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஊழிக்கால நீர் போல கடல் அலை மாதிரி எல்லா இடத்துலையும் அலை பொங்கி வரத பார்த்தாலாம். உடனே உமா மகேஸ்வரி தாயார் ஒரு நிமிஷம் நம்ம பண்ற இந்த பூஜைக்குரிய சிவலிங்கம் மண்ணுனால செய்யப்பட்டதாச்சே, கடல் நீர் பெருகி வருதேன்னு பயந்து போய் ரொம்பவும் அந்த சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். அப்போ தேவியால ஆலிங்கனம் பண்ணப்பட்ட அந்த சிவலிங்கம் அப்படியே நிலைத்து போக இன்னைக்கும் கூட அந்த சிவலிங்கத்துல தேவியுடைய வளையலுடைய வடு இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்ப சிவபெருமான் அந்த பூஜையினால கொஞ்சம் கூட மாறாம மண்ணுனால பிடிக்கப்பட்ட லிங்கத்திலேயே தன் பூஜையை நமக்காக எடுத்து கொடுத்த அந்த தேவியுடைய பூஜையை பார்த்து மகிழ்ந்து போய் அவங்களுக்கு அருள் செய்த இடம்தான் இன்னைக்கு ஏகாம்பரேஸ்வர் நாதர் கோவிலா இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்பாள் கோவில். அந்த அம்பாளுக்காக இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? காஞ்சியில் உறையும் காமாட்சி இந்த பூவுலகெங்கும் முன்னரு சாட்சி. காஞ்சியில் உறையும் காமாட்சி இந்த பூவுலகெங்கும் முன்னரு சாட்சி. பொலிவுடன் தருவாய் திருக்காட்சி நான் மறைகள் போற்றும் முன்னருள் மாட்சி. பொலிவுடன் தருவாய் திருக்காட்சி நான் மறைகள் போற்றும் முன்னருள் மாட்சி. காஞ்சியில் உறையும் காமாட்சி இந்த பூவுலகெங்கும் முன்னரு சாட்சி. சிந்தையிலே உந்தன் திவ்ய முகம் அதில் மங்களமான புன்சிரிப்பு கண்டு வந்தனை செய்தோம் காமாட்சி. இனி மங்களம் சேரும் மனம் நிறையும் ஆதிகாரணி அன்னபூரணி. அன்பர்கள் வணங்கிட விந்தைகள் செய்தபடி காஞ்சியில் உறையும் காமாட்சி இந்த பூவுலகெங்கும் முன்னரு சாட்சி. மீண்டும் அடுத்த கதையோட சந்திக்கிறேன்.